எத்தனை பேருக்கு கெட்டது என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். மொபைல் இருக்கலாம், கடுமையான இடமா இருக்கலாம், யாரும் இல்லாத இடமா இருக்கலாம். கெட்டது நம்ம தெரிஞ்சுக்கிட்டா ஒரு மனுஷனுக்கும் செய்யாவிட்டால் மனுஷன் இல்லாத பொழுதும் செய்யணும். அந்த கர்த்தருக்கு பயப்படும். அந்த பயம் இதுவே பேர் குறைந்திருக்கிறது. ஒரு மனுஷனுக்கு இருந்தால் செய்யணும்னா அந்த மனுஷன் இல்லாத பொழுது கர்த்தர் இருக்காரா என்ற பயம் இருக்கு. எத்தனை பேருக்கு கெட்டதை பண்ணாமல் இருக்க முடியல? கர்த்தருடைய பயமே. ಯೆಶಾಯ 11ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ವಚನಕ್ಕೆ ಯೆಶಾಯ தீர்க்கதரிசி புத்தகம் 11வது அதிகாரம் 2வது வசனத்தை திருப்பலாம். ಈಶಾಯನ ಬಲದಿಂದ ಒಂದು ಚುಕ್ಕಿಯು ಹೊಡೆಯುವುದು, ಅದರ ಬೇರಿನಿಂದ ಹೊರಟು ತಳಿರು ಫಲಿಸುವುದು. ಆ ಅಂಕುರದ ಮೇಲೆ ಜ್ಞಾನ ವಿವೇಕದಾಯಕ ಆತ್ಮ, ಆಲೋಚನಾ ಪರಾಕ್ರಮವನ್ನು ಹುಟ್ಟಿಸುವ ಆತ್ಮ, ತಿಳುವಳಿಕೆಗೆ ಯೆಹೋವನ ಭಯವನ್ನು ಉಂಟು ಮಾಡುವ ಆತ್ಮ, ಅಂತೂ ಯೆಹೋವನ ಆತ್ಮವೇ ನೆಲೆಗೊಂಡಿರುವುದು. ஈசாயேலும் அடி மரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பெலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் தங்கியிருப்பார். ಇವತ್ತು ನಾನು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುವಂಥ ವಿಷಯ ಫಿಯರ್ ಆಫ್ ದ ಲಾರ್ಡ್, ದೇವರ ಭಯದ ಕುರಿತು ನಾನು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಲು ಇಷ್ಟಪಡ್ತೀನಿ. இன்னைக்கு நான் உங்களோட பேசுகிற தெய்வ செய்தி கர்த்தருக்கு பயப்படுதல். ನಾವು ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯ ನೋಡೋಣ. ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯ 9ನೇ ಅಧ್ಯಾಯ 31ನೇ ವಚನ. ಆಕ್ಟ್ಸ್ 9:31. அப்போஸ்தலர் பணிகள் 9வது அதிகாரம் 31வது ವಚನ. ಹೀಗಿರಲಾಗಿ ಯೂದಾಯ, ಗಲಿಲಾಯ, ಸಮಾರ್ಯ ಸೀಮೆಗಳಲ್ಲಿದ್ದ ಸಭೆಯು ಸಮಾಧಾನ ಹೊಂದಿತು ಮತ್ತು ಭಕ್ತಿಯಲ್ಲಿ ಬೆಳೆದು ಕರ್ತನ ಭಯದಲ್ಲಿ ನಡೆದು ಪವಿತ್ರಾತ್ಮೆಯಿಂದ ಪ್ರೋತ್ಸಾಹವನ್ನು ಹೊಂದಿ ಹೆಚ್ಚುತ್ತಾ ಬಂತು. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தியை அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடு நடந்து பெருகின. ಕರ್ತನ ಭಯ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡಬೇಕಾದ್ರೆ கர்த்தருடைய பயம் என்று நாம் பார்க்கும் பொழுது ನಾವು ಮನುಷ್ಯರಿಗೆ ಭಯಪಡುವಷ್ಟು ಕರ್ತನಿಗೆ ಭಯಪಡೋದಿಲ್ಲ. நாம் மனுஷருக்கு பயப்படுற அளவு கர்த்தருக்கு பயப்படுவதில்லை. ಆದರೆ ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ಟಂತ ಜೀವಿತ ಅನೇಕ ಫಲಗಳನ್ನು ನಮಗೆ ತರ್ತದೆ. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுதல் நம்முடைய வாழ்க்கையில் அநேக பலன்களை கொண்டு வரும். ಎಲ್ಲರೂ ಇದ್ದಾಗ ನೀವು ಏನು ಮಾಡ್ತೀರೋ ಅದಕ್ಕಿಂತಲೂ ದೇವರು ಇಷ್ಟಪಡೋದು ಯಾರು ಹಿಂದೆ ಇರುವಾಗ ನೀವು ಹೇಗಿರ್ತೀರಾ ಅದು ದೇವರಿಗೆ ಬಹಳ ಪ್ರಾಮುಖ್ಯ. எல்லாரும் இருக்கும் பொழுது நாம் செய்வதை விட யாரும் இல்லாத பொழுது நாம் என்னத்தை செய்கிறோம் அது ரொம்ப முக்கியமான காரியம். ದೇವರು ನನ್ನ ಜೊತೆ ಇದ್ದಾರೆ, ದೇವರು ನನ್ನ ಮುಂದೆ ಇದ್ದಾರೆ, ನನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲೇ ಇದ್ದಾರೆ, ನನ್ನ ಒಳಗಡೆ ಇದ್ದಾರೆ ಎಂಬತ್ತೊಂದು ಭಯ ನಮಗೆ ಕೊಡುವುದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಕೇಳಬೇಕು. தேவன் என்னோடு இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார், என்னை கவனிக்கிறார், அந்த பயம் நமக்கு இருக்க வேண்டும். ಸರಿ, ಇಲ್ಲಿವರೆಗೆ ಹೇಗೆ ಜೀವಿಸಿದ್ದೀರೋ, இதுவரைக்கும் எப்படி வாழ்ந்தீங்களோ ಇನ್ಮೇಲೆ ದೇವರ ಭಯ ನನಗೆ ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಬೇಕು. இனிமேல் கர்த்தருடைய பயம் எனக்கு வேண்டும் என்று கேளுங்க. ಎಲ್ಲ ಕರಗಳಲ್ಲಿ ಹೇಳಿ, ದೇವರೇ ನಿನ್ನ ಭಯ ನನಗೆ ಬೇಕು. எல்லாரும் கரம் உயர்த்தி சொல்லுங்க, உங்களுடைய பயம் தாங்க. ದೇವರೇ ನಿನಗೆ ಭಯಪಡುವಂತ ಆತ್ಮ ನನಗೆ ಕೊಡಪ್ಪ. உனக்கு நான் பயப்படுகிற ஆவி எனக்கு தாங்க ஆண்டவரே. ಮನುಷ್ಯನಿಗಿಂತಲೂ ನಾನು ನಿನಗೆ ಹೆಚ್ಚಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಭಯಪಡಬೇಕು. மனுஷனை விட அதிகமாக நான் உமக்கு பயப்பட வேண்டும் ஆண்டவரே. ನನಗೆ ನೀನು ಸಹಾಯ ಮಾಡು ಸ್ವಾಮಿ. எனக்கு உதவி செய்யும் அப்பா. ಆಮೆನ್, ಆಮೆನ್. ಸರಿ, ದೇವರಿಗೆ ಭಯಪಡೋದ್ರಿಂದ ನಮಗಿರುವಂತ ಒಂದು 7 ಫಲಗಳನ್ನ ನಾವು ಇವತ್ತು ನೋಡ್ತೀವಿ. நாம் தேவனுக்கு பயப்படுகிறபடினால் நமக்கு கிடைக்கிற 7 பலன்களுக்கு நாம் பார்க்கலாம். ಒಂದನೇದಾಗಿ, ஒன்றாவது ಮ್ಯಾಥ್ಯೂ ಓದ್ತೀರಾ? ಪವಿತ್ರಾತ್ಮನಿಂದ ಪ್ರೋತ್ಸಾಹವನ್ನು ಹೊಂದಿ ಹೆಚ್ಚುತ್ತಾ ಬರುತ್ತೇವೆ. ನೋಡಿದ್ರ, ಈ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಪವಿತ್ರಾತ್ಮನಿಂದ ನಾವು ಎನ್ಕರೇಜ್ಮೆಂಟ್, ஆவியானவரால் நாம் உற்சாகப்படுத்துகிறோம். ಮತ್ತೆ ನಾವು ಹೆಚ್ಚುತ್ತಾ ಬರ್ತೇವೆ. நாம் பெருகிக்கொண்டே இருப்போம். ಈಗ ಅರ್ಥ ಆಗಿದೆ ಯಾಕೆ ಹೆಚ್ಚುತ್ತಾ ಇಲ್ಲ? இப்ப தெரியுதா நாம் ஏன் இன்னும் பெருகவில்லை? ಪವಿತ್ರಾತ್ಮ ಪ್ರೋತ್ಸಾಹ ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ. ஆவியானவர் நமக்கு உற்சாகப்படுத்தவில்லை. ಯಾಕೆ ಪವಿತ್ರಾತ್ಮ ಪ್ರೋತ್ಸಾಹ ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ? ஏன் ஆவியானவருக்கு உற்சாகப்படுத்தவில்லை? ಯಾಕಂದ್ರೆ ನಾವು ದೇವರಿಗೆ ಭಯಪಡ್ತೀವಿ. ஏன்னா நாம் கர்த்தருக்கு
கர்த்தருக்கு பயப்படவில்லை. ಹಾಗಾದ್ರೆ ಯಾವುದು ಬಹಳ ಪ್ರಾಮುಖ್ಯ? எது ரொம்ப முக்கியம்? ದೇವರಿಗೆ ಭಯಪಡೋದು ಬಹಳ ಪ್ರಾಮುಖ್ಯ. நாம் கர்த்தருக்கு பயப்படுதல் ரொம்ப முக்கியம். ಯಾರು ಇಲ್ಲದೆ ಇರುವಾಗ யாரும் இல்லாத பொழுது ನಾವು ನೀನು ಏನು ನೋಡ್ತೀವಿ, நாம் எதை பார்க்கிறோம், ಏನು ಚಿಂತೆ ಮಾಡ್ತೀವಿ, எதை சிந்திக்கிறோம், ಏನು ನಾವು ಮಾತಾಡ್ತೀವಿ, என்ன பேசுகிறோம், ಇದು ದೇವರು ನೋಡ್ತಾನೆ இது ಇರ್ತಾನೆ. கர்த்தர் கவனித்து கொண்டே இருப்பார். ದೇವರು ಯಾಕೆ ನಮ್ಮನ್ನು ನೋಡ್ತಾನೆ ಅಂದ್ರೆ ஏன் தேவன் கவனிக்கிறார் ನಮ್ಮ என்றால், ಫಲವನ್ನು ಕೊಡ್ಲಿಕ್ಕೆ, ನಮ್ಮನ್ನು ಹೆಚ್ಚಿಸಲಿಕ್ಕೆ ದೇವರು ನೋಡ್ತಾನೆ. நமக்கு பலனை கொடுக்க, நம்மை பெருக செய்ய. ಹಾಗಾದ್ರೆ ನಿಮ್ಗೆ ಎನ್ಕರೇಜ್ಮೆಂಟ್ ಬೇಕಾ? உங்களுக்கு உற்சாகம் தேவையா? ನೀವು ದೇವರು ಭಯ ಪಡಬೇಕು. நீங்க கர்த்தருக்கு பயப்படணும். ಯಾರು ನಿಮ್ಮನ್ನು ಎನ್ಕರೇಜ್ಮೆಂಟ್ ಮಾಡದೆ ಹೋದ್ರು, யாரோ உங்களை உற்சாகப்படுத்தாவிட்டாலும் ಪವಿತ್ರಾತ್ಮ ನಿಮ್ಮನ್ನು ಎನ್ಕರೇಜ್ಮೆಂಟ್ ಮಾಡ್ತಾರೆ. ஆவியானவர் உங்களை உற்சாகப்படுத்துவார். ಇವತ್ತು ದೇವರ ಭಯ ಇಲ್ಲದೆ ಇರುವಂತ ಕ್ರೈಸ್ತರು ನಾವು ಎಷ್ಟೋ ಜನ ಇದ್ದೀವಿ. நீ கர்த்தருடைய பயம் இல்லாதபடி எத்தனை கிறிஸ்தவர்கள் இருக்கிறோம். ಸೊ ಈ ಕರ್ತನ ವರ್ಷದಲ್ಲಿ ಪಾಲ್ಗೊಳ್ಳುವಂತ ದೇವ ಮಕ್ಕಳು ಇವತ್ತೊಂದು ತೀರ್ಮಾನ ಮಾಡಬೇಕು. திருவிருந்துல பங்கு பெறுகிற தேவ பிள்ளைகள் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். ಯಾರು ಇಲ್ಲದಿರುವಾಗ ನೀನ್ ನಮ್ಮ ಜೊತೆಗೆ ಇದೆಯಾ ಎಂಬಂತ ಒಂದು ಭಯ ನನಗೆ ಕೊಡುವುದಿದೆ. யாரும் இல்லாத பொழுது நீர் என்னோடு இருக்கிறீர் அந்த பயத்திற்கு நாங்கப்பா. ಆವಾಗ ನಿಮಗೆ ಪವಿತ್ರಾತ್ಮನೇ ಪ್ರೋತ್ಸಾಹ ಮಾಡ್ತಾರೆ. அப்பொழுது ஆவியானவரே நம்மை ಮತ್ತೆ உற்சாகப்படுத்துவார். ನೀವು ಹೆಚ್ಚುತ್ತಾ ಬರ್ತೀರಾ. நீ அதிகமா பெருகிக்கொண்டே இருப்பார். ನಮ್ಮಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಜನಕ್ಕೆ ನಾನು ಅಭಿವೃದ್ಧಿ ಹೊಂದಬೇಕು, ನಾನು ಹೆಚ್ಚಬೇಕು ಅಂತ ತುಂಬಾ ಆಸೆ. உங்களை எத்தனை பேர் நான் செழிக்க வேண்டும், நான் இன்னும் பெருக வேண்டும் நினைக்கிறீங்க. ಪವಿತ್ರಾತ್ಮ ನಮ್ಮನ್ನ ಪ್ರೋತ್ಸಾಹ ಮಾಡದೇನೆ ನಾವು ಹೆಚ್ಚಕ್ಕಾಗಲ್ಲ. ஆவியானவர் நம்ம உற்சாகப்படுத்தாதபடி நாம் பெருகவே முடியாது. ಪವಿತ್ರಾತ್ಮ ನಮ್ಮನ್ನ ಪ್ರೋತ್ಸಾಹ ಮಾಡ್ಬೇಕಾದ್ರೆ ನಾನು ನೀನು ದೇವರಿಗೆ ಭಯ ಪಡಬೇಕು. ஆவியானவர் நம்மை உற்சாகப்படுத்த வேண்டுமானால் நீயும் நானும் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். ಸೊ ಮೊದಲನೇದಾಗಿ we will receive encouragement from the Holy Spirit and we will increase if we fear the Lord. ನಾವು ದೇವರಿಗೆ ಭಯ ಪಟ್ಟರೆ ಪವಿತ್ರಾತ್ಮನೇ ನಮಗೆ ಪ್ರೋತ್ಸಾಹ ಪಡಿಸ್ತಾರೆ, ಮತ್ತೆ ನಾವು ಹೆಚ್ಚುತ್ತಾ ಬರ್ತೀವಿ. நாம் கர்த்தருக்கு பயப்பட்டால் ஆவியானவரே நம்மை உற்சாகப்படுத்துவார், ஆவியானவரே நம்மை பெருக செய்வார். ಎರಡನೇದಾಗಿ இரண்டாவதாக ಜ್ಞಾನೋಕ್ತಿ 1:7 Proverbs 1:7 நீதிமொழிகள் 1:7 ಓದ್ಕೊಳ್ಳೋಣ. ಯೆಹೋವನ ಭಯವೇ ತಿಳುವಳಿಕೆಗೆ ಮೂಲವು, ಮೂರ್ಖರಾದರೂ ಜ್ಞಾನವನ್ನು ಶಿಕ್ಷೆಯನ್ನು ಕಥೆ ಮಾಡುತ್ತಾರೆ. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். ಸೊ ಈ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ಟರೆ ತಿಳುವಳಿಕೆಗೆ ಅದು ಮೂಲ ಎಂಬುದಾಗಿ கர்த்தருக்கு பயப்படும் பொழுது அது ஞானத்துக்கு ஆரம்பமாக இருக்கிறது. ಎರಡನೇ ಒಂದು ಫಲ ಏನು? இரண்டாவது ஒரு பலன் என்ன? ರವಿ ಅವರು ಜ್ಞಾನ ಮತ್ತು ತಿಳುವಳಿಕೆಗೆ ಮೂಲ. we will receive wisdom and knowledge. ಅದು ಎರಡನೇ ಫಲ. அது ஞானமும் அறிவும் நமக்கு கிடைக்கும். ಜ್ಞಾನ ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ஞானம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ಆದರೆ ಅದನ್ನು ಹೆಂಗೆ ಉಪಯೋಗಿಸಬೇಕು ಅನ್ನೋದೇ ತಿಳುವಳಿಕೆ. அந்த அந்த ஞானத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொல்வதுதான், அறிந்து கொள்ளுதல் அறிவு. ವೆರಿ ಗುಡ್, ವೆರಿ ಗುಡ್, ಒಳ್ಳೆ ಟ್ರಾನ್ಸ್ಲೇಷನ್. ದೇವರು ನಮಗೆ ಜ್ಞಾನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, தேவன் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். ಆದರೆ ಅದನ್ನು ಯಾವ ರೀತಿ ಉಪಯೋಗಿಸಬೇಕು ಅನ್ನುವಂಥ ಶಕ್ತಿನೇ ತಿಳುವಳಿಕೆ. அது நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று அறிந்து கொள்வதுதான் அறிவு. ಸೊ ಇದು ಬಹಳ ಪ್ರಾಮುಖ್ಯ. அது ரொம்ப முக்கியமான காரியம். ಎಷ್ಟೋ ಜನಕ್ಕೆ ಆ ತಿಳುವಳಿಕೆ ಇಲ್ಲ. எத்தனையோ பேருக்கு அந்த அறிவே கிடையாது. ಇವತ್ತು ಆ ತಿಳುವಳಿಕೆ ನನಗೆ ಬೇಕಾದ್ರೆ அந்த அறிவு உனக்கு இருக்க வேண்டுமானால் ಜ್ಞಾನ ಬೇಕು. ஞானம் வேண்டும். ಜ್ಞಾನ ಬೇಕಾದ್ರೆ ஞானம் வேண்டுமானால் ದೇವರು ಭಯಪಡ. கர்த்தருக்கு பயப்படுதல் வேண்டும். ನಾವು ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ, நாம் வேலை செய்கிறோம், ಸೇವೆ ಮಾಡ್ತಾ ஊழியம் ಇದ್ದೀವಿ, செய்கிறோம், ಬಿಸ್ನೆಸ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. பிசினஸ் பண்ணுகிறோம். ಇದೆಲ್ಲದಕ್ಕೆ ಏನ್ ಬೇಕು? இதெல்லாவற்றுக்கு என்ன தேவை? ಜ್ಞಾನ ಬೇಕು. ஞானம் தேவை. ಆ ಜ್ಞಾನ ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, அந்த ஞானம் தேவன் ಅದನ್ನ கொடுத்திருக்கிறார். ಯಾವ ರೀತಿ ಉಪಯೋಗಿಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನಮಗೆ ದೇವರು ಕೊಡುವಂತ ಬಲನೇ ತಿಳುವಳಿಕೆ. அந்த ஞானத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தேவன் நமக்கு கொடுப்பதுதான் அறிவு. ಎಷ್ಟೋ ಜನಕ್ಕೆ ಆ ತಿಳುವಳಿಕೆ ಇಲ್ಲ. எத்தனையோ பேருக்கு அந்த அறிவே கிடையாது. ಸೊ ಆ ತಿಳುವಳಿಕೆ ಎಷ್ಟೋ ಜನಕ್ಕೆ ಇಲ್ಲದೆ ಇರೋದ್ರಿಂದ அந்த அறிவு எத்தனை பேருக்கு இல்லாதபடினா ಎಷ್ಟೋ ಜನ ಇವತ್ತು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಕಷ್ಟಪಡ್ತಾರೆ. எத்தனையோ பேர் இன்னைக்கு என்ன பண்றாங்க, கஷ்டப்பட்டு கொண்டு ನಮ್ಮ இருக்கிறாங்க. ಫ್ಯಾಮಿಲಿ ಇರ್ಬೋದು, உங்க குடும்பமா இருக்கலாம், ನಿಮ್ಮ ಬಿಸ್ನೆಸ್ உங்க ಇರ್ಬೋದು, பிசினஸ் ஆக இருக்கலாம், ಕೆಲಸ ಇರ್ಬೋದು, வேலையா இருக்கலாம், ಸೇವೆ ಇರ್ಬೋದು, ஊழியமா இருக்கலாம். ಇದನ್ನೆಲ್ಲ ನಡೆಸಕ್ಕೆ ನನಗೆ ನಿಮಗೆ ಜ್ಞಾನ ಮತ್ತು ತಿಳುವಳಿಕೆ ಇರಬೇಕು. இதெல்லாம் நடத்த உனக்கு எனக்கு தேவன் ஞானத்தையும் அறிவும் தர ಅದು வேண்டும். ಬೇಕಾದ್ರೆ ದೇವರಿಗೆ ಭಯಪಡ. அது வேண்டுமானால் நீ நான் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். ಯಾಕೋಬ 1:5 ವಿಜಿ ಓದ್ತೀರಾ? ಯಾಕೋಬ 1:5. யாக்கோபு 1:5 வாசிக்கிறீங்களா? ನಿಮ್ಮಲ್ಲಿ ಯಾವರಿಗಾದರೂ ಜ್ಞಾನ ಕಡಿಮೆಯಾಗಿದ್ದರೆ ಅವರು ದೇವರನ್ನು ಕೇಳಿಕೊಳ್ಳಲಿ, ಅದು ಅವರಿಗೆ ದೊರಕುವುದು. ದೇವರು ಅಂಗೀಸದೆ ಎಲ್ಲರಿಗೂ ಉದಾರ ಮನಸ್ಸಿನಿಂದ ಕೊಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. உங்களில் ஒருவன் ஞானத்தின் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனுடைய
கர்த்தருக்கு பயப்பட வேண்டும், கர்த்தரை கேட்டுக்கொள்ள ಸೊ வேண்டும். ನಮಗೆ ದೇವರ ಭಯ ಇಲ್ಲದೆ ಇರೋದ್ರಿಂದಲೇ ಇವತ್ತು ಅನೇಕರಿಗೆ ಜ್ಞಾನ ಕಡಿಮೆ ಆಗಿದೆ. இன்னைக்கு கர்த்தருடைய பயம் இல்லாதபடினால் அநேகருக்கு ஞானம் குறைந்திருக்கிறது. ಸೊ ಎಲ್ಲರೂ ನಾವು ಕರಗಳ ಮೇಲೆ ಕೆತ್ತೋಣ. நாம் யாரும் கரங்களை உயர்த்தி 2 ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಾವು ಕಲ್ತ್ವಿ. 2 காரியம் நாம் கற்றுக்கொண்டோம். ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ಟರೆ கர்த்தருக்கு பயப்பட்டால் ಪವಿತ್ರಾತ್ಮೆಯಿಂದ ಪ್ರೋತ್ಸಾಹ ಹೊಂದ್ತೀವಿ, ஆவியானவர் நாம் உற்சாகப்படுத்த ಮತ್ತೆ முடியும். ಹೆಚ್ಚುತ್ತಾ ಬರ್ತೀವಿ, நாம் பெருகிக் கொண்டே இருப்போம். ಮತ್ತೆ ದೇವರು ನಮಗೆ ಜ್ಞಾನ ಮತ್ತು ತಿಳುವಳಿಕೆಯನ್ನು ದಯಪಾಲಿಸಿ. தேவன் நமக்கு ஞானத்தையும் அறிவையும் கொடுப்பார். ಮೂರನೇದಾಗಿ மூன்றாவதாக ಜ್ಞಾನೋಕ್ತಿ 3:7-8 ಪ್ರಾವರ್ಬ್ಸ್ 3:7-8. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 7-8. ನೀನೇ ಬುದ್ಧಿವಂತನೆಂದೆನಿಸದೆ ಯೆಹೋವನಿಗೆ ಭಯಪಟ್ಟು ಕೆಟ್ಟದನ್ನು ತೊಡೆದುಬಿಡು. ಇದರಿಂದ ನಿನ್ನ ದೇಹಕ್ಕೆ ಆರೋಗ್ಯವೂ ಎಲುಬುಗಳಿಗೆ ಸಾರವೂ ಉಂಟಾಗುವು. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அது உன் நாவிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனமாகும். ಸರಿ, ಮೂರನೇದಾಗಿ ಏನು ಫಲ ಸಿಗುತ್ತೆ? ವಾಟ್ ಈಸ್ ದ ಥರ್ಡ್ ಫ್ರೂಟ್ ಆಫ್ ಫಿಯರ್ ಆಫ್ ಗಾಡ್? மூன்றாவது நமக்கு என்ன பலன் கிடைக்கும்? கர்த்தருக்கு பயப்பட்டால் ಕೆಟ್ಟದ್ದನ್ನು ತೊರೆದು ಬಿಡುವುದಕ್ಕೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತದೆ. ಇಟ್ ಹೆಲ್ಪ್ಸ್ us to depart from evil. ಕೆಟ್ಟದ್ದನ್ನು ತೊರೆದು ಬಿಡೋದಕ್ಕೆ ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡ್ತಾರೆ. தீமையை வெறுக்க அது உதவி செய்யும். ಎಷ್ಟೋ ಜನಕ್ಕೆ ಕೆಟ್ಟದ್ದು ಇದು ಅಂತ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತು. எத்தனை பேருக்கு கெட்டது என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். ಮೊಬೈಲ್ನಲ್ಲಿ ಇರ್ಬೋದು, மொபைல் இருக்கலாம், ಒಂಟಿಯಾದ ಜಾಗದಲ್ಲಿ ಇರ್ಬೋದು, தனிமையான இடமா இருக்கலாம், ಯಾರು ಇಲ್ಲದೆ ಇರುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇರ್ಬೋದು. யார் இல்லாத இடமா இருக்கலாம். ಅಂತ ಟೈಮ್ನಲ್ಲಿ அப்படிப்பட்ட நேரத்துல ಇದು ಕೆಟ್ಟದ್ದು ಅಂತ ನಮಗೆ ಗೊತ್ತಾದ್ರೆ, இது கெட்டது நாம் தெரிந்து விட்டால், ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ ಇರುವಾಗ ಅದನ್ನ ನಾವು ಮಾಡದೆ ಹೋದ್ರೆ, ஒரு மனுஷனுக்கும் செய்யாவிட்டால் ಮನುಷ್ಯ ಇಲ್ಲದೆ ಇರುವಾಗಲೂ ಅದು ಮಾಡ್ತಾರೆ. மனுஷன் இல்லாத பொழுதும் செய்ய முடியாது. ಅದೇ ದೇವರ ಭಯ. அதுதான் கர்த்தருக்கு ಆ பயப்படும். ಭಯ ಅನೇಕರಿಗೆ ಕಡಿಮೆ ಇದೆ. அந்த பயம் எத்தனை பேர் குறைந்திருக்கிறது. ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ ಇದ್ರೆ ಇದು ಮಾಡಲ್ಲ ಅಂದ್ರೆ, ஒரு மனுஷன் இருந்தால் ಆ செய்யவிட்டால் ಮನುಷ್ಯ ಇಲ್ಲದೆ ಇರುವಾಗ ದೇವರು ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೀನು ನೆನಪಿಟ್ಟುಕೊಳ್ಳ. அந்த மனுஷன் இல்லாத பொழுது கர்த்தர் இருக்காரா என்ற பயம் ಸೊ இருக்கும். ಯಾರು ಇವತ್ತು ಕೆಟ್ಟದನ್ನ ತೊರೆದು ಬಿಡುವುದಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ? எத்தனை பேருக்கு கெட்டதை பண்ணாமல் இருக்க முடியல? ದೇವರ ಭಯ. கர்த்தருடைய பயம் வேண்டும். ಇಲ್ಲೇನ್ ಬರ್ತಿದೆ? ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ರೇನೆ ಕೆಟ್ಟದನ್ನು ತೊರೆದು ಬಿಡಕ್ಕೆ ಸಹಾಯ. கர்த்தருக்கு பயந்தாதான் நாம் பாவத்தை வெறுக்க முடியும். ಒಂದ್ ವೇಳೆ ಯಾರಾದರೂ ಅನಾರೋಗ್ಯದಲ್ಲಿ ಇದ್ರೆ, ஒருவேளை யாராவது வியாதிப்பட்டிருந்தால், ಆರೋಗ್ಯ ಬೇಕಾ? சுகம் வேண்டுமா? ಖಂಡಿತವಾಗಿ ದೇವರಿಗೆ ಭಯ. நிச்சயமா கர்த்தருக்கு பயப்படுறீங்க. ಎಲ್ಲ ಟ್ರೈ ಮಾಡಿದ್ದೀರಾ, எல்லாம் முயற்சி செய்தீங்க, ಯಾವುದೂ ಆಗಿಲ್ಲ. ஏதோ நடக்கல. ಸರಿ, ಇವತ್ತೇನ್ ಮಾಡ್ರಿ? இன்னைக்கு என்ன செய்யுங்க? ದೇವರಿಗೆ ಭಯಪಡಿ. கர்த்தருக்கு பயப்படுங்க. ಸ್ವಾಮಿ, ನೀನ್ ನನ್ನ ಜೊತೆ ಇದೆಯಾ? ನಿನ್ನನ್ನು ಯಾವಾಗ ನನ್ನ ದೇವರನ್ನ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದೇನೆ, ನೀನು ಭಯ ಪಡಕ್ಕೆ ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡುವಂತ ಕೇಳ್ರಿ. நீ என்னோடு இருக்கிற எனக்கு உதவி செய்யவும் கேளுங்க. ಸೊ ಹೀಗಾಗಿ ಏನಾಗುತ್ತೆ? இப்படி என்ன நடக்கும்? ನಮಗೆ ಒಳ್ಳೆ ಆರೋಗ್ಯ ದೇವರು ಕೊಡ್ತಾರೆ. தேவன் நமக்கு நல்ல பலனை கொடுப்பார். ಸೊ ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ದೇವರ ಭಯ ಬಹಳ ಪ್ರಾಮುಖ್ಯ. கர்த்தருக்கு பயப்படுறது ரொம்ப முக்கியம். ಎಷ್ಟೋ ಜನ ಕೆಟ್ಟದನ್ನ ತೊರೆದು ಬಿಡಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. எத்தனை பேருக்கு பயத்தை வெறுக்க முடியல? ಆ ಕೆಟ್ಟದನ್ನ ತೊರೆಯೋದಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. கெட்டதை வெறுக்க முடியல. ಯಾಕಂದ್ರೆ ಭಯ, ದೇವರ ಭಯ ಇಲ್ಲ. கர்த்தருடைய பயம் இல்லை. ಆ ಭಯ ನನಗೆ ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಕೇಳು. அந்த பயம் வேண்டும் கேள்வி. ಸರಿ, ನಾಲ್ಕನೇದಾಗಿ நான்காவதாக ನೀತಿಮೊಳಿಗಳು 8:13. ಜ್ಞಾನೋಕ್ತಿ 8:13. நீதிமொழி 8:13. ಯೆಹೋವನ ಭಯವು ಪಾಪದ್ವೇಷವನ್ನು ಹುಟ್ಟಿಸುತ್ತದೆ. ಗರ್ವ, ಅಹಂಭಾವ, ದುರ್ಮಾರ್ಗತನ, ಕುಟಿಲ ಭಾಷಣ ಇವುಗಳನ್ನು ಹೊಗೆ ಮಾಡುತ್ತದೆ. ದೇವರ ಭಯ ಪಾಪದ್ವೇಷ ಹುಟ್ಟಿಸುತ್ತದೆ. தேவனுடைய பயம் பாவத்தை வெறுக்க ஒரு காரியத்தை உண்டு பண்ணுகிறது. It gives us hatredness towards sin. ಪಾಪದ ಮೇಲೆ ದ್ವೇಷ ಕೊಡುತ್ತೆ. பாவத்தின் மேல ஒரு வெறுப்பை உண்டாக்குகிறது. ಸೊ ಯಾಕೆ ನಾವು ಪಾಪ ಮಾಡ್ತೀವಿ? ஏன் நாம பாவத்தை செய்கிறோம்? ಯಾಕಂದ್ರೆ ಪಾಪ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ಇರೋದ್ರಿಂದ ಪಾಪ ಮಾಡ್ತೀವಿ. பாவத்தின் மேல நமக்கு பிரியம் இருக்கிறதுனால பாவம் செய்கிறோம். ಆದ್ರೆ ಪಾಪವನ್ನ ಮಾಡದೇ ಇರಬೇಕಾದ್ರೆ, பாவத்தை நம்ம செய்யாம இருக்க வேண்டுமானால் ಪಾಪ ದ್ವೇಷ ಇದೆ. பாவத்தின் மேல ஒரு வெறுப்பு இருக்க வேண்டும். ಆ ಪಾಪ ದ್ವೇಷ ಬೇಕಾದ್ರೆ ದೇವರು ಭಯ ಪಡಬೇಕು. அந்த பாவத்தின் மேல வெறுப்பு இருந்தா தேவனுக்கு பயப்பட வேண்டும். ಗರ್ವ ಇರಬಾರ್ದು, நமக்குள்ள கர்வம் இருக்கக்கூடாது. ಅಹಂಭಾವ, ದುರ್ಮಾರ್ಗತನ ಇರಬಾರ್ದು, ஆங்காரம் துன்மார்க்கம் இருக்கக்கூடாது. ಕುಟಿಲ ಭಾಷಣ, ಕೆಟ್ಟ ಭಾಷಣಗಳು ನಮ್ಮಲ್ಲಿ ಇರಬಾರ್ದು. கெட்ட பாஷை நமக்குள்ள இருக்கக்கூடாது. ಇದು ಬಹಳ ಪ್ರಾಮುಖ್ಯ. இது ரொம்ப முக்கியம். ಬಂದ್ರೆ ದೇವರು ನೋಡಿ. இங்க வந்தா தேவனுக்கு பயப்படணும். பிரியமான ದೇವರಿಗೆ ನಾವು ಭಯ ಪಡಬೇಕು. தேவனுக்கு பயப்படணும். ಯಾರಿಗೆ ಪಾಪ ದ್ವೇಷ ಇಲ್ಲ, யாருக்கு பாபத்து மேல வெறுப்பு
ஆண்டவரே நமக்கு பயப்படுகிறோம். ಈಗ ಐದನೇದಾಗಿ இப்பொழுது ஐந்தாவது, ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ಟರೆ ಐದನೇ ಫಲ ಯಾವುದು? தேவனுக்கு பயப்பட்டால் ஐந்தாவது பலன் என்ன? Proverbs 14:26 ಜ್ಞಾನೋಕ್ತಿ 14:26 ಮ್ಯಾಥ್ಯೂ ಬ್ರದರ್ ಹೋಗ್ತೀರಾ? ಜ್ಞಾನೋಕ್ತಿ 14:26 நீதிமொழிகள் 14:26. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். ಏನು ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ಟರೆ ನನಗೆ ನಿಮಗೆ ಏನಿರುತ್ತೆ? தேவனுக்கு பயப்பட்டால் உங்களுக்கு நமக்கு என்ன இருக்கும்? ನಮಗೆ ಭಯ ಇರಲ್ಲ. நமக்கு பயம் கிடையாது. ವಿಜಯ ಬ್ರದರ್ ಹೋದ್ರಿ, ನಿರ್ಭಯವಾಗಿರುತ್ತೇವೆ, ಮಕ್ಕಳಿಗೆ ಆಶ್ರಯ ಇರುತ್ತದೆ. ನಮಗೆ ನಿರ್ಭಯ ಇರುತ್ತೆ, நமக்கு ಭಯ ಇರಲ್ಲ. நமக்கு பயம் கிடையாது, ಮಕ್ಕಳಿಗೆ ಪ್ರೊಟೆಕ್ಷನ್ ಇರುತ್ತೆ. ಸೊ அதனால ಇವತ್ತು ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಸ್ಕೂಲಿಗೆ ಕಾಲೇಜಿಗೆ ಹೋಗ್ತಾರಲ್ಲ, இப்பொழுது பிள்ளைகள் காலேஜுக்கு ஸ்கூலுக்கு போறாங்க இல்லைங்களா? ಎಲ್ಲರೂ ನೀವು ಮಕ್ಕಳನ್ನ ಕಾಲೇಜು ಸ್ಕೂಲಲ್ಲಿ ಬಿಟ್ಬಿಟ್ಟು ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗ್ತಾರಲ್ವಾ? எல்லா ஸ்கூல்ல பிள்ளைகளை விட்டுட்டு நீங்க வேலைக்கு போகிறீங்க. ಮಕ್ಕಳ ಬಗ್ಗೆ ಎಲ್ರಿಗೂ ಒಂದು ಭಯ ಇದ್ದೇ ಇರ್ತಲ್ಲ. பிள்ளைகளை குறித்து ஒரு பயம் உங்களுக்கு இருக்கவே இருக்கும். ಬಟ್ ನಾವು ನೀವು ದೇವರಿಗೆ ಭಯ ಪಟ್ಟರೆ, ஆனால் தேவனுக்கு நீங்களும் நானும் பயப்பட்டால் ಮಕ್ಕಳಿಗೆ ಆಶ್ರಯ ಇದ್ದೇ ಇರುತ್ತೆ. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய இவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் பாதுகாப்பாய் அடைக்கலமாய் இருக்கிறார். ಸೊ ದೇವರು ಮಕ್ಕಳನ್ನ ನಿಮಗೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. தேவன் உங்களுக்கு பிள்ளைகளை ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிறார். ಹೀಗಾಗಿ அதனால ದೇವರಿಗೆ ಭಯ ಪಡ್ತಾರೆ. அதனால நாம் தேவனுக்கு பயப்பட வேண்டும். ಸರಿ, ಆರನೇದಾಗಿ ನೋಡ್ರಿ, ஆறாவதாக ಜ್ಞಾನೋಕ್ತಿ 22:4 ರವಿ ಓದ್ತೀರಾ? ಜ್ಞಾನೋಕ್ತಿ ಪ್ರಾಬ್ಲಮ್ಸ್ 22:4 நீதிமொழிகள் 22:4 வாசிக்கலாம். ಧನ, ಮಾನ, ಜೀವನದಿಂದ ದೀನಭಾವಕ್ಕೂ ಯೆಹೋವನ ಭಯಕ್ಕೂ ಫಲ. ವಕ್ರಬುದ್ಧಿಯುಳ್ಳವನ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಮುಳ್ಳುಗಳು ಉರುಳುಗಳು ತುಂಬಿವೆ. ನನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸಿಕೊಳ್ಳುವವನು ಅವುಗಳಿಗೆ ದೂರವಾಗಿರುವನು. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படு. பயப்படுதலுக்கு வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவன்தான். ಸರಿ, ಐದನೇದು ಒಂದು ಇದೆಲ್ಲ ಪ್ರೊಟೆಕ್ಷನ್ ಫಾರ್ ಅವರ್ ಚಿಲ್ಡ್ರನ್, ನಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಆಶ್ರಯ ಇರುತ್ತೆ. ಆರನೇದು ಬಂದು ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ಟರೆ ஆறாவதாக தேவனுக்கு பயப்பட்டால் ಧನ, ಮಾನ, ಜೀವ, ಇದು ಮೂರು ಇರ್ತದೆ ಅಂತ ಬೈಬಲ್. கனம், மதிப்பு, ஜீவன், இது மூன்றும் நமக்கு இருக்கு, பலன் கிடைக்கும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ಅಂದ್ರೆ ಧನ ಅಂದ್ರೆ ಹಣ, தனம் சொன்னா அதுக்கு நமக்கு தேவையான பொருளாதாரம், பணம். ಇವತ್ತು ಎಲ್ಲದಕ್ಕೂ ನಮಗೆ ಹಣ ಇರಬೇಕಲ್ವಾ? எல்லாவற்றுக்கும் பணம் தேவையா இருக்கிறது இல்லைங்களா? ಕೆಲವರು ಹಣಕ್ಕೆ ಕಷ್ಟಪಡ್ತಾರೆ. சில பேர் பணத்துக்காக கஷ்டப்படுகிறார்கள். ಹಣ ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ನೀಡಿಕೆ. பணம் எல்லாருக்கும் தேவையா இருக்கு. ಹಣ ದೇವರ ಅಲ್ಲ, பணம் தேவன் கிடையாது. ಆದ್ರೆ ಹಣ ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ನೀಡಿಕೆ. ஆனால் பணம் எல்லாவற்றுக்கும் உதவும், எல்லாருக்கும் தேவை. ಆ ನೀಡಿಕೆ ಯಾರ್ಯಾರಿಗಿದೆ? அது அதோட தேவை யாராருக்கு இருக்கிறது? ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ಟರೆ. தேவனுக்கு பயப்படுது. ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ಟರೆ தேவனுக்கு பயந்தால் ಖಂಡಿತವಾಗಿ ನಮಗೆ ಏನು ಎಕ್ಸ್ಪೆನ್ಸ್ಗೆ ಏನು ಬೇಕು ಆ ಟೈಮ್ಗೆ ದೇವರು ಹೇಗಾದರೂ ಕೊಡ್ತಾರೆ. நமக்கு தேவையான நேரத்துல, சரியான நேரத்தில் தேவன் நம்முடைய தேவைகளை சந்தித்து அதை கொடுத்து ஆசீர்வதிப்பார். ನಮಗೆ ಎಲ್ಲರೂ ದೇವರು ಕೊಡದೆ ಹೋದ್ರು ನಮಗೆ ಏನು ನೀಡಿಕೆ ಇದೆ ಅದು ಮಾತ್ರ ಆ ಟೈಮ್ಗೆ ದೇವರು ಕೊಡ್ತಾರೆ. நமக்கு எல்லாம் கொடுக்கவில்லை என்றாலும் நமக்கு என்ன தேவையா இருக்கோ அதை ஏற்ற வேலையில தேவன் நமக்கு கொடுக்கக்கூடியவராக. ಎಲ್ಲರಿಗೂ ನೀಡಿಕೆ ಇದೆ ಅಲ್ವಾ? ಎಲ್ಲರಿಗೂ ಹಣದ ನೀಡಿಕೆ ಇದೆ. எல்லாருக்கும் அது தேவையா இருக்குது, பணத்தின் தேவை. ಆದರೆ ದೇವರಿಗೆ ನೀವು ಭಯಪಡುವಾಗ ஆனால் தேவனுக்கு நாம் பயப்படும் பொழுது ದೇವರು ನಮಗೆ ಹೆಚ್ಚು ಕೊಡಲ್ಲ, ಕಡಿಮೆನೂ ಕೊಡಲ್ಲ. தேவன் அதிகமாகவும் கொடுப்பதில்லை, நம்ம குறைவாகவும் கொடுப்பதில்லை. ಆದರೆ ನಮಗೆ ಏನು ನೀಡಿಕೆ ಇದೆ ಅದನ್ನ ಆಯಾ ಟೈಮ್ಗೆ ದೇವರು ಕೊಡೋಣ. ஆனால் நமக்கு என்ன தேவையா இருக்கிறோ அந்த நேரத்துல சரியாக தேவன் நமக்கு கொடுப்பார். ಸೊ ವಿ ವಿಲ್ ಹ್ಯಾವ್ ಮೆಟೀರಿಯಲ್ ಬ್ಲೆಸ್ಸಿಂಗ್. ನಮಗೆ ಧನದ ಐಶ್ವರ್ಯ ದೇವರು ಕೊಡ್ತಾರೆ. நமக்கு பண தேவை, பொருளாதாரத்தை தேவன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ಎರಡನೇದು ದೇವರು ನಮಗೆ ಮಾನ ಕೊಡ್ತಾರೆ, ಆನರ್ ಕೊಡ್ತಾರೆ அது மாத்திரம் நமக்கு வேண்டிய கனத்தையும் மானத்தையும் கொடுக்கக்கூடியவராக ಅಲ್ವಾ? ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಮೈನಾರಿಟಿ ಅಥವಾ ಕೀಳು ಜಾತಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಅನೇಕರನ್ನ ಇವತ್ತು ಜಾತಿ
மேல் சாதி கீழ் சாதி என்ற அந்த விஷயத்துல அனைவரும் மெதிக்கக்கூடியவங்களா இருக்கிறார். ಆದರೆ ನಾವು ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ಟರೆ, ஆனா தேவனுக்கு நாம் பயப்பட்டால் ನಮಗೆ ದೇವರು ಗೌರವ ಕೊಡ್ತಾರೆ. தேவன் நமக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்கக்கூடியவர். ಎಲ್ಲೇ ಇದ್ರೂ ದೇವರು ನಮ್ಗೆ ಗೌರವ ಕೊಡ್ತಾರೆ. நம்ம எங்க இருந்தாலும் நமக்குரிய கணத்தை தேவன் கொடுக்கக்கூடியவரார். ಮತ್ತೆ ಅದರಲ್ಲೇ ಏನ್ ಬರ್ತಿದೆ, ನಮಗೆ ದೇವರು ಜೀವ ಕೊಡ್ತಾರೆ. அதிலே எழுதப்பட்டிருக்கிறது, நமக்கு ஜீவனையும் கூட்டி கொடுக்கக்கூடியவரார். ಸೊ ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ಟರೆ God will give us life and honor and money. ದೇವರು ನಮಗೆ, ನಾವು ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ಟರೆ ಜೀವ, ಮಾನ ಮತ್ತು ಧನವನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. நாம் தேவனுக்கு பயப்பட்டால் ஜீவன், பணம், அதுக்குரிய கௌரவத்தை கொடுக்கக்கூடியவரார். ಇವತ್ತು ಯಾರ್ಯಾರು ಕಷ್ಟಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಈ ಮೂರು ವಿಷಯದಲ್ಲಿ? இந்த 3 விஷயத்துல யாரால் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள்? ಇದಕ್ಕೆ ಕಾರಣ ಏನೆಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡುವಾಗ, இதுக்கு காரணம், மூல காரணம் என்ன என்று நம்ம பார்க்கும் பொழுது, ನಮ್ಮ ಜೀವಮಾನದಲ್ಲಿ ನಮಗೆ ದೇವರ ಭಯ ಇಲ್ಲ. நம்முடைய ஜீவியத்தில் தேவ பயம் கிடையாது. ಮನುಷ್ಯರಿಗೆ ಭಯಪಡ್ತೀವಿ, ಆದರೆ ದೇವರಿಗೆ ಭಯ ಇಲ್ಲ. மனுஷனுக்கு பயப்படுகிறோம், ஆனால் தேவனுக்கு பயப்படுவது இல்லை. ಇನ್ನೊಂದು ಕಾರ್ಯವನ್ನು ನಾವು ನೋಡ್ತೀವಿ. இன்னொரு காரியத்தை குறித்து ಎಲ್ಲ ಕೂತ್ಕೊಳ್ಳಿ, எல்லாரும் உட்காரலாம். ಜ್ಞಾನೋಕ್ತಿ 14:27, Proverbs 14:27. நீதிமொழிகள் 14:27 வாசிப்போம். ಓದೋಣ. ಯೆಹೋವನ ಭಯ ಜೀವದಾತಕ್ಕೆ, ಮೃತ್ಯುಪಾಶದಿಂದ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಲು ಅದು ಸಾಧನ. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணீருக்கும் தப்பலாம். ಸರಿ, ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ಟರೆ தேவனுக்கு பயப்பட்டால் ನಮ್ಮ ಜೀವ ಇರುತ್ತೆ. நமக்கு ஜீவன் உண்டு. ಮತ್ತೆ பின்ன ಮೃತ್ಯುಪಾಶ, ನರಕದಿಂದ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಲು ಅದು ನಮಗೆ ಸಾಧನ. நரகத்திலிருந்து நமக்கு தப்பித்துக் கொள்ள முடியாத வழியில் கொண்டு கொள்கிறார். ಸೊ ಇವತ್ತು ಅನೇಕರಿಗೆ ಜೀವ ಇದೆ, ಆದರೆ ಜೀವನ ಮುಖ್ಯ ಇಲ್ಲ. இன்றைக்கு அநேகருக்கு ஜீவன் இருக்கிறது, ஆனால் அதுக்குரிய ಜೀವನ ಮುಖ್ಯ ಇಲ್ಲ. அந்த ஊற்று கிடையாது, ஜீவ ஊற்று கிடையாது. ಅದೇನು ಪವಿತ್ರಾತ್ಮನ ತೋರಿಸ್ತಾರೆ. அது எதை குறிக்கிறது? பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. ನನ್ನನ್ನು ನಂಬುವವನ ಹೊಟ್ಟೆಯೊಳಗಿಂದ ಜೀವಕರವಾದ ನೀರು ಹರಿಯುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯುತ್ತದೆ. என்னை விசுவாசிகளுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ நதி புறப்பட்டு வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. We will have spring of life ಅಂತಂದ್ರೆ ನೋಡಿ, ನಮಗೆ ರಕ್ಷಣೆ ಇದೆ. ಯೇಸು ಮಾಡಿದಂಥ ತ್ಯಾಗದಿಂದ, ಶಿಲುಬೆ ಕಾರ್ಯದಿಂದ ನಮಗೆ ರಕ್ಷಣೆ ಇದೆ. தேவன் சிலுவையிலே நமக்கு கொடுத்த தியாகத்தின் நிமித்தமா நமக்கு ரட்சிப்பு இருக்கிறது. ಆದರೆ ಆ ರಕ್ಷಣೆಯನ್ನ ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ನಮಗೆ ಏನು ಬೇಕು? ಪ್ರಾರ್ಥನೆ ಬೇಕು. அந்த ரட்சிப்பை காத்துக் கொள்வதற்கு நமக்கு என்ன வேண்டும்? ஜெபம் வேண்டும். ಮತ್ತೆ ಉಪವಾಸ ಬೇಕು. பின்ன உபவாச ஜெபம் வேண்டும். ದೇವರಿಗೆ ವಿಧೇಯರಾಗಬೇಕು. தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ಇದರ ಶಕ್ತಿ ಯಾರು ಕೊಡ್ತಾರೆ? ನಮಗೆ ಪವಿತ್ರಾತ್ಮ ಕೊಡ್ತಾರೆ. இதற்கெல்லாம் நமக்கு பலம் கொடுப்பது பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு கொடுக்க வேண்டும். ಹೀಗಾಗಿ ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அதனால பிரியமானவர்களே, ಅನೇಕರಿಗೆ ಜೀವದ ಬಗ್ಗೆ ಇಲ್ಲ. அநேகருக்கு இந்த ஜீவ நதி, ஜீவ ஊற்று இல்லை. ಯಾಕೆ? எதனால? ನಾನು ಈ ದೇವರಿಗೆ ಭಯಪಡ್ತಾರೆ. நீங்களும் நானும் தேவனுக்கு பயப்படாததுனால. ಇವತ್ತು ದೇವರನ್ನ ಕೇಳೋಣ. இன்றைக்கு நாம் ஒரு முறை தேவனிடத்தில் கேட்கலாம், ದೇವರೇ ನನಗೆ ನಿನ್ನ ಭಯ ಕೊಡು. ஆண்டவரே உங்களுக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு தாரும். ಮತ್ತೆ ಈ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಏನ್ ಬರ್ತಿದೆ ಅಂದ್ರೆ, இப்பொழுது இந்த வார்த்தையில் என்ன எழுதியிருக்கிறதுன்னா, ನಮಗೆ ಮೃತ್ಯುವಿನಿಂದ, ನರಕದಿಂದ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಲು ದೇವರ ಭಯವೇ ಸಾಧನ ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. தேவன் இது நரகத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு தேவனுடைய உதவியே நமக்கு சாதகமா இருக்கிறது. ದೇವರಿಗೆ ಭಯ ಪಡಬೇಕು ನಾವು. தேவனுக்கு பயப்பட வேண்டும். ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பெரிய தேவனுடைய சின்னங்களே, ಯಾರಾದರೂ ಇವತ್ತಿಗೂ ಇಲ್ಲಿ ನನಗೆ ಸತ್ತ ಮೇಲೆ ನಾನು ಪರಲೋಕ ಹೋಗ್ತೀನೋ ನರಕ ಹೋಗ್ತೀನಿ ಅಂತ ಡೌಟ್ ಇಂದ ಇಲ್ಲಿ ಬಂದಿದ್ರೆ, நான் செத்த பிற்பாடு நரகத்துக்கு போறோமோ மோட்சத்துக்கு போறோமோ என்று யாராவது வந்திருப்பீர்களானால், ಇವತ್ತೇ ಯೇಸುವನ್ನು ನಿಮ್ಮ ಸ್ವಂತ ರಕ್ಷಕನಾಗಿ ದೇವರನ್ನಾಗಿ ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳಿ. இன்றைக்கே உங்களுடைய சொந்த ரட்சகராக இயேசுவை தரித்துக் கொள்ளுங்கள். ಇವತ್ತೇ ನೀವೇನ್ ಮಾಡ್ರಿ, ಆತನನ್ನ ನಿಮ್ಮ ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆಗೋಸ್ಕರವಾಗಿ ಆತನನ್ನ ಬೇಡ್ರಿ. இன்றைக்கே நீங்க உங்களுடைய பாவம் மன்னிப்புக்காக அவரிடத்துல வேண்டும்.